Hi friends, welcome to the channel Tamil Love Magazine. நம்ம சேனல்ல love tips, health and beauty tips, studies tips இதெல்லாம் கொடுத்துருக்கோம். டுடே டாபிக் என்னன்னா, நிறைய நண்பர்களுக்கு உடல் சூட்டுனால ரொம்ப அதிகமா முடி கொட்டும், அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், ஃபேஸ் ஃபுல்லா பிம்பிள்ஸ் இருக்கும். சில நண்பர்கள் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எப்படி தங்களோட உடல் சூட்டை குறைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நண்பர்களே, உங்களோட உடல் சூட்டை நீங்க சீரா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க உடல் சூடு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமா முடி கொட்டும், மூஞ்சில எல்லாம் பிம்பிள்ஸ் பொறியா வரும். சில நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமா வயிற்றெரிச்சல், நெஞ்செரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாம நிறைய நண்பர்கள் ஜிம்முக்கு போவாங்க, பட் அவங்களோட உடல் ஏறாது. அது காரணமும் உங்களோட உடல் சூடு ரொம்ப அதிகமாவே இருக்கும். உங்க உடல் சூட்டை குறைக்க ஃபர்ஸ்ட் உங்களோட பாடியை ஹைட்ரேட்டா வச்சிருக்கணும். உங்க பாடியை ஹைட்ரேட்டா நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் டெய்லியும் குடிக்கணும். டெய்லியும் மினிமம் 2 லிட்டர் வாட்டர் ஆகுது நீங்க கண்டிப்பா குடிச்சாகணும். அதே மாதிரி நீங்க அதிகமா நீர்ச்சத்து இருக்கிற பழங்களை ரொம்ப அதிகமா எடுத்துக்கணும். சில நண்பர்கள் ரொம்ப ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க. அந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு ரொம்ப சில்லுன்னு ஜூஸ் குடிக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பாடி ஹீட் குறையாது, அதுக்கு பதிலா அதிகரிக்கதான் செய்யும். அதனால ரொம்ப கூலிங்கா நீங்க சாப்பிட வேணாம். நார்மலான டெம்பரேச்சர்ல வாட்டர் ஜூஸ் குடிச்சா போதும். ரெண்டாவது, ஒரு கப்பு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதோட 4 ஸ்பூனு கற்றாழை சாறை கலந்து நல்லா உங்களோட தலை, கை, கால், உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு ½ hour கழிச்சு நீங்க குளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா நீங்க பண்ணும்போது உங்களோட உடல் சூடு பயங்கரமா குறையும். மூணாவது, ஒரு கைப்படி வெந்தயத்தை எடுத்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க. ஊற போட்டு காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல அந்த வெந்தயத்தை நீங்க சாப்பிடும் போது உங்களோட உடல் சூடு சீராகும். சில நண்பர்களுக்கு வெறும் வெந்தயத்தை சாப்பிட முடியாது, வேணா ரொம்ப கசப்பா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பனங்கற்கண்டு அதோட சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ஈஸியா சாப்பிட முடியும். நாலாவது, விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய உங்களோட காலோட கட்டை வரல்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அதை கிளாத்தால தொடச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரும்போதும் உங்களோட பாடி ஹீட்டு குறைஞ்சிரும். சில நண்பர்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணி தண்ணி ஊற்றும் போதும் காலில் விளக்கெண்ணெய் தொடரும் போதும் கோல்டு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு கோல்டு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா 10 மினிட்ஸ்ல பாத்திங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1 மினிட் இருந்துட்டு அந்த காலில் இருக்கிற விளக்கெண்ணையை தொடச்சிருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்ல கோல்டு பிடிக்கும் அப்படின்னா ஈஸியா பிடிச்சிரும். அப்புறம் நண்பர்களே, நம்ம ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். யூடியூப்ல இருந்து நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது உங்களுக்கு. சோ மறக்காம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.